அம்மா என்னங்க போன வேகத்திலே திரும்ப வந்துட்டீங்க? அதுவும் அப்பாவும் பொண்ணும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரீங்க. இன்னைக்கு என்ன வியாபாரம் பயங்கரமா போச்சா? ஏங்க நீங்க அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன கேட்டேன்? எதுக்காக அப்படி ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் உங்க கூட சேர்ந்து சிரிப்பேன்ல. நீ எதுவும் தப்பா கேட்கல லக்ஷ்மி. வியாபாரம் இன்னைக்கு பயங்கரமா போச்சான்னு ஒரு கேள்வி கேட்டல. அத நினைச்சுதான் நானும் சக்தியும் சிரிச்சோம். ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. சக்தி, உங்க அப்பா தான் எனக்கு புரியாத மாதிரி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காரு. நீயாவது என்ன விஷயம்னு அம்மாட்ட சொல்லுடா. இன்னைக்கு நாங்க ஒரு டீ கூட விக்கலம்மா. என்னது? ஏன்னா நாங்க கொண்டு போன டீ எல்லாமே ரோட்ல கீழே சிந்திருச்சு. அச்சச்சோ. ஆமா லக்ஷ்மி, சைக்கிளோட டீ கேனெல்லாம் கீழே விழுந்துருச்சு ரோட்ல. அடக்கடவுளே, இத நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் அழுது புலம்பிக்கிட்டுல வரணும். அதை விட்டுட்டு இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. சக்தி, என்னன்னு சொல்லுடா. அம்மா, இன்னைக்கு நாங்க வியாபாரத்துக்கு கிளம்பி போனோமா? டீ கேன்ல இருந்த டீ எல்லாம் கீழே சிந்தி வேஸ்டா போச்சு. ரோட்ல இந்த குழந்தைய தனியா விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ? கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. இல்லம்மா, அந்த குழந்தை மத்த குழந்தை மாதிரி நார்மலான குழந்தை இல்ல, கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டுமா. எப்படி வெளியே வந்தானே தெரியல. அந்த பாப்பா காம்பவுண்டுக்குள்ள தான் விளையாடிட்டு இருந்தா. எப்படி வெளியே வந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் ஒரு வழியா அந்த குழந்தைய காப்பாத்தி அவங்க அப்பா கிட்டயே ஒப்படைச்சாச்சு. சரி, குழந்தைய காப்பாத்தி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் இப்ப நீங்க வரும்போது ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு வரதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? லக்ஷ்மி, சக்தி அந்த குழந்தைய காப்பாத்தினதும் அதை பார்த்து பதறி போன அந்த குழந்தையோட அப்பா சக்தி கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து சைக்கிளை சரி பண்ணிக்கோமா, என்னால உனக்கு இன்னைக்கு பிசினஸ் நஷ்டமாயிடுச்சுன்னு இந்த பணத்தை வாங்கிக்கோன்னு ரொம்ப பிடிவாதமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நம்ம சக்தி ரொம்ப பெருந்தன்மையா இல்லாத ஏழை குழந்தைங்க யாருக்காவது இந்த பணத்தை செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. ஆனா உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் பொழைக்க தெரியாதவங்களா இருக்கீங்க. இப்படி இருந்தா இந்த ஊரு உலகம் உங்களை ஈஸியா ஏமாத்திடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. அதனால ஒரு 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அத நீங்க வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அம்மா, நம்ம பண்ணது எதிர்பார்க்காத உதவி. நம்ம கை நீட்டி பணம் வாங்கியிருந்தா பண்ண உதவிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் அந்த பணத்தை வாங்கல. சரி, அப்புறம் என்னாச்சு? லக்ஷ்மி, அந்த குழந்தையோட அப்பா பெரிய பணக்காரர் போல. கண்டிப்பா சக்திக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் கம்பெனில வேலை செய்யற 300க்கும் மேல இருக்கிறவங்களுக்குலாம் நாளைக்கு டீ காஃபி எல்லாம் சப்ளை பண்ண சொல்லியிருக்காரு. அங்க வேலை பார்க்கறவங்க நாளைக்கு அவங்க நம்ம டீயை குடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட டீ டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அவர் கம்பெனி முழுக்க சப்ளை செய்ய ஒரு பெரிய டீ கான்ட்ராக்ட் நமக்கு தர்றதா அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காருமா. இது மட்டும் ஓகே ஆச்சுன்னா நாம நிம்மதியா நம்ம கடனை முழுக்க அடைச்சிட்டு மறுபடியும் நம்ம கேட்டரிங் பிசினஸ சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாமா.